ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ தான் தூங்கி ஏஞ்சிட்டேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக 8 o'clock ஆகிடுச்சு நான் ஏஞ்சிக்கிறதுக்கு. டிஃபன் என்ன செய்கிறதுனே தெரியல. தோசை மாவு இருக்குது, சட்னி தான் எதனா வந்து திங்க் பண்ணிவிட்டு டக்குன்னு செஞ்சிடணும். எஸ், டக்குன்னு வந்து கார சட்னி தான் செய்வேன். ஸோ அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. ஸோ குட்டி சார் வந்து இங்கே வந்து விளையாடிட்டுருக்காரு பாருங்களேன். ஸோ ஆக்சுவலி என்னோடய செகண்ட் பேபிக்கு இப்போ வந்து 5 months ஆகுது. ஸோ இவர் நேம் வந்து சர்வின். ஸோ இவருக்கு இந்த பொம்மை வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப சுட்டியாகிட்டுருக்காரு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ காலையில் சர்வின் ஏஞ்சதுக்கப்புறமே டிலன் ஏஞ்சிட்டாரு. ஸோ அபி வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க அவரை, டிலனை. அண்டு அவங்க சித்தி ஏஞ்சா சர்வினை கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க. என்னோடய சிஸ்டர் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அதான் லீவ் சொல்லியிருந்தேன்ல, அதனால் வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கார சட்னி தான். கடாயில் கொஞ்சமாக கடலைன்னு ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்கினோடனே கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனவனை அரைச்சிட்டு தாளிச்சிடணும். ரொம்ப சிம்பிளான சட்னி தான். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், நேற்று வந்து ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தார் போல். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சட்னி வேறு மாதிரி பண்ணியிருந்தார். அந்த வெங்கடேஷ் சார் இருக்கார்ல, அவரோட ரெசிபி பார்த்துட்டு இதை செஞ்சுத்தான்னு சொன்னார். நான் அதை செய்யலையா, வந்து பக்கத்தில் நின்னே பார்த்துட்டு இருந்தார். நான் சொன்னல அதை செய்ய வேண்டியதானே, நீ வேறு மாதிரி செஞ்சிட்ருக்க அப்படின்ட்டு பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருந்தார். நான் ஆல்ரெடி செய்கிற மாதிரி தான் செஞ்சேன். அவர் சொன்னது வந்து ரெசிபி பார்த்து செய்யணும், இன்னும் லேட் ஆகிரும் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு. அதனால் பழைய மெத்தடே தான் செஞ்சேன். நெக்ஸ்ட் டைம் செஞ்சதுலன்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த தோசை ஊற்றும் போதில் ஒரு சண்டை வரும். என்னன்னா, முட்டை தோசை கேட்பாரா. எனக்கு வந்து முட்டை தோசை பிடிக்காது சென்டரில் போடுறது. எனக்கு நார்மலாக ஆனியன் தோசை அந்த மாதிரினா கூட போட்டு தந்துடுவேனா. முட்டை தோசை கேட்கும்போது நான் போட்டு தரலையா, சண்டை போட்டு ஆனியன் தோசையாச்சும் போட்டுத்தா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனியன் தோசை. இந்த சின்ன சார் வந்து எனக்கு யானை தோசை வேணும்னாரு. அவருக்கு யானை தோசை சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுறேன். ஸோ குட்டி பாப்பாவும் அழுவ ஆரம்பிச்சுட்டா. அவனை தூக்கி வச்சுட்டே தோசை சுட்டுட்டு இருந்தேன். ஸோ என் தங்கச்சி இருந்தானா கண்டிப்பாக வந்து டீ காஃபி எதனா ஒன்று கேட்பா. அந்த ஒரு 11 to 11:30 கிட்ட 2 பேரும் சேர்ந்து வந்து குடிச்சிருவோம். நல்ல டீ தான் போட்டுட்ருக்கேன். ஸோ காலையிலே வந்து பட்டிக்கும் சாப்பாடு வடிச்சிடுவேன். அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதால எடுத்து ஊட்டி விட்டு பிறகு அவரே வந்து சாப்பிட்ருவார். ஸோ டெய்லி இப்படி தான் நடக்கும். நான்வெஜ் மட்டும் டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவான். வெஜ்னாலும் இப்படி தான். இருந்தாலும் நான் ஒரு முட்டை போட்டிருக்கேன், அதுக்கே இப்படி பண்ணுறான். எப்பயுமே வந்து சிங்கில் வந்து பாத்திரத்தை சேர விட மாட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து டிஷ் வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். ஹாய் ஹால். இன்றைக்கி வந்து டில்லனுக்கு வேறு லீவுன்றதால அவரை சமாளிக்கவே முடியல. எங்கள் 2 பேராலையும் அவரை சமாளிக்கவே முடியல. கிச்சன் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டிஷ் வாஷ் பண்ணிட்டேன். மதியத்துக்கு வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன். பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்ட் டேஸில். என்னென்னா சுகரும் அதுக்கப்புறம் காஃபி தூளும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும், பஃபினஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்ட்டு கேட்காதீங்க. ஏன்னா நியூ மாம்ஸுக்கெலாம் தெரியும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து சிஸ்டர் இருக்கிறதால நான் வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா ஹஸ்பண்ட் இருந்தால் ஸோ பாப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி சும்மா ஸ்க்ரப் மட்டும் பண்ணுவேன். அவ்வளோதான், ரொம்ப பெருசாக பண்ணுறதில்ல எந்த ஸ்கின் கேரையும்.
மீன்வாயில் இந்த சென்டரில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் ஏன் வந்து வீடியோஸை போட முடியல அப்படின்ட்டு பெரிய ரீசன்னா பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆள் இல்லை. நான் தான் மெயினாக கேர் எடுத்துப்பேன். ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ சென்டரில் அவங்க தூங்கிட்ட பிறகு தான் நான் வந்து வீடியோஸை எடிட் பண்ணுவேன். இந்த டைமில் வந்து கேபியும் சரியாக இப்போ தூங்க மாட்றான். ஸோ குட்டி பாப்பாவும் ரொம்ப சுட்டியாக பண்ணுறான் இப்போவே. அதனால் சுத்தமாக எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. மீ டைம் கூட கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே. ஸோ ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின்னால கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னா விட்டுருங்க. இதில் எங்கே இருக்குது சொல்லுங்கள், அம்மா கேட்குறதுல சொல்லுங்கள். க்ரீன் கலர் எங்கே இருக்குது? உள்ளே இருக்கா? எதில் இருக்குது? சூப்பர். இதில் எதுவுமே க்ரீன் கலர் இல்லையா? சரி, ஓகே, நீங்கள் கலர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இவர் விளாண்டாலே இப்படி தான் பண்ணிவிடுவார். வீடை ஃபுல்லாக வந்து மெஸ்ஸி ஆக்கிடுவார். ஸோ ஓகே, என்கேஜாக இருக்கானே அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். அண்ட் முள்ளங்கி சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ஃபோன் வந்து கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிடுச்சு சொன்னால டிஸ்பிளே வந்து மாற்றிட்டேன். இருந்தாலும் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது, ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் ஃபோன் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். எஸ், லஞ்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.